மிக்க மகிழ்ச்சி. சில பேரை வெளியிருந்து பார்த்தோம்னா ரொம்ப அபத்தமாக இருக்கும் அவங்க செய்கிறது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் அவங்களுக்கு நியாயப்படுற மாதிரி வச்சுருப்பாங்க. நமக்கு தான் அது அபத்தமாக இருக்கும். அவங்க நியாயப்படுத்தும் போது அது சரியாக இருக்கிற மாதிரி தோணும். அப்படியெல்லாம் ஆள் உண்டு. மேல்நாட்டில் எப்போ வேணுமானு கல்யாணம் பண்ணுவாங்க, எப்போ வேணுமாலும் டைவர்ஸ் பண்ணுவாங்க. அது ரயில் ஏறி ரயிலில் இறங்குற மாதிரி. அது எந்த ஸ்டாப்லேயும் ஏறலாம், எந்த ஸ்டாப்லேயும் இறங்கலாம். கடைசி ஸ்டாப்பில் கூட ஏறி சரி தெரியாமல் ஏறிட்டுன்னு இறங்கிக்கிற மாதிரி ஆள் இருக்கும். 80 வயசில் ஒரு அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு வயதான மூதாட்டி கல்யாணம் பண்ணால் அது கோலாகலமாக நடக்குது. 80 வயது மூதாட்டி ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னோடனே பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்து அந்த பாட்டிக்கிட்ட இன்டர்வியூ. அதுவும் 80 வயது மூதாட்டி 4ஆவதாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க. அதுதான் சிறப்பு. உடனே அந்த ஒரு பத்திரிகையாளர் போய் அந்த பாட்டியை நேர்முகம் காண தொடங்குறார். பாட்டி, இப்போ 4ஆவதாக நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, அவர் என்னவா இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த அம்மா லேசாக வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லியிருக்கு. 80 வயசுலேயும் பெண்களுக்கு, வயசான பாட்டிகளுக்கு வெக்கம் வரும். கல்யாணம்னும் போது வரத்தானே செய்யும். அந்த அம்மா சொல்லியிருக்கு, அவர் ஒரு ஃபியூனரல் டைரக்டர், இறுதி காரியங்கள் செய்யக்கூடிய இடத்துல இயக்குனராக இருக்கார் அப்படின்னு. அந்த ஊரில் வெளிநாட்டில் அப்படியெல்லாம் இருக்கும். இறுதி காரியம் செய்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும், அதுக்கு ஒரு டைரக்டர் வரும். அப்படியா, சரி, மற்ற 3 கணவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு பத்திரிகைக்காரர் கேட்குறாரு. இன்னும் ரொம்ப அந்த அம்மாவுக்கு வெக்கம் வந்துடுச்சு. இருந்தாலும் என் வரலாறையே கேட்குறீங்க, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு. 20 வயசில் எனக்கு முதல் திருமணம். யாரை கல்யாணம் பண்ணேன்? ஒரு வங்கியாளர், ஒரு பேங்க் எம்ப்ளாயியை கல்யாணம் பண்ணேன் 20 வயசில். சரி, 40 வயதில் ஒரு திருமணம், 2வது திருமணம். ஒரு சர்க்கஸ் ரிங் மாஸ்டரை நான் கல்யாணம் பண்ணேன் 40 வயசில். சரி, 60 வயசில் ஒரு திருமணம், 3வது திருமணம். ஒரு போதகர், ஒரு ப்ரீச்சர், அவரை கல்யாணம் பண்ணேன். ப்ரீச்சரை கல்யாணம் பண்ணேன். சரி, போதகர், மத போதகர். சரி, இப்போ 80வது வயதில் இந்த ஃபியூனரல் டைரக்டர், இவரை நான் கல்யாணம் பண்ணுறேன். இதுனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கே, காம்பினேஷன் ஒரே மாதிரி இல்லையே, உங்கள் டேஸ்ட்டு ஒரே மாதிரி இல்லையே, ஏன் இப்படி விதவிதமான ஆளுகளாக, விதவித வகையில் இருக்கக்கூடிய ஆட்களாக கல்யாணம் பண்ணிங்கன்னு அந்த நிருபர் விடாமல் கேட்குறார். அதுக்கு அந்த அம்மா தெளிவாக பதில் சொல்லிச்சு. வெளியேருந்து பார்க்குறதுக்கு அபத்தமாக இருக்கும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள் காரணம். 20 வயசில் எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால் ஒரு பேங்கரை கல்யாணம் பண்ணேன். 40 வயசில் நிறைய ஷோ போய் பார்க்கணும், அந்த வயசில் அங்கங்கே போய் நிறைய காட்சிகளை பார்க்கணும்னு நினச்சேன், அதனால் ஒரு சர்க்கஸ் ரிங் மாஸ்டரை கல்யாணம் பண்ணேன். 60 வயசில் மன அமைதி தேவைப்பட்டுச்சு, வாழ்க்கையில் எல்லாம் போதும் அப்படின்னு ஒரு அமைதி, பரபரப்பு அடங்கின அமைதி வேணும், அதுக்காக ஒரு போதகரை கல்யாணம் பண்ணேன். இப்போ 80 வயசு, என்னான்னு உங்களுக்கு தெரியும், எதை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். அதனால தான் ஒரு ஃபியூனரல் டைரக்டரை கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ நான் சம்பாரிச்சிருக்கேன். நேராக டைரெக்டாக அங்கே தான் போய் சேர போகிறேன் அப்படின்னு. பாருங்கள் அவங்க நோக்கங்களை எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.